ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்கே நிலவாசப்படி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக பண்ணியாச்சு. அதான் தாமரைப்பூ கோலம். இங்கே நம்ம கொய்யா மரத்தை பாருங்கள், கொய்யாக்காவை வந்து காட்டுப்பாங்க. கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காய் காய்ச்சிருக்காருங்க. 4 கொய்யாக்காவா 12 கொய்யாக்காய் இருக்குது இந்த மரத்தில். இங்கே 2 இருந்துச்சு கொய்யா மரத்தில். அதேமாதிரி பாவக்காய் பாருங்க, பூ பூத்துருச்சு. மறுபடியும் பாவக்காய் செடி அங்கே மொச்சக்காய் கொடுங்க. மொச்சக்காய் செடியில் மொச்சக்காய் நிறைய இருக்குது. எப்போ இப்போ தான் எந்திரிச்சியா அன்சியா தூக்கமா? சரி சரி. காய் பாருங்க எவ்வளோ காய் இருக்குது. தம்பிக்கும் பொண்ணு சொன்ன நமக்கு எட்டாவது. நான் ஊருக்கு போயிட்டுனால காஞ்சிருச்சு, கொஞ்சம் பருப்பாக பயிராயிடுச்சு. எல்லாம் பிடிக்கிட்டோம்னா அப்புறம் கொடி எடுத்து விட்டோம்னா அந்த செம்பருத்தி செடி சூப்பராக கலந்துடும். பாவக்காய் அது மாதிரி குட்டி குட்டி பாவக்காய் இருக்குது. சங்குப்பூவும் வந்திருக்குது, சூப்பராக கிளம்புனது. இப்போ வந்து தம்பி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தான். இப்போ நானும் வந்து தண்ணி ஊற்றுனதுனால செடி கொஞ்சம் நல்லா இருக்குது. கொய்யாக்காய் காய்ச்சிருச்சு நம்ம மரத்தில். இந்த மாமரம் பார்த்து எவ்வளோ தூரம் தளர்ந்து வந்துருச்சு மாமரம். சரி வாங்க, அப்படின்னு என்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாம். 7 சுக்கிர உரையில் தான் இந்த நிலவாசப்படி பூஜை பண்ணணும். அப்படி என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும், அப்போ தான் விசேஷமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு வாரம் ஆச்சு. போன வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் அந்த பூஜை பண்ணலை. அதனால் இந்த வாரம் பண்ணிட்டேன். பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருக்குது. நேற்று வந்து அங்கிட்டிருந்து ஒரு பாம்பு போய் இப்படி போச்சுங்களாம். பாம்பு நேற்று பார்த்துருக்காங்க. சரி, அது இன்றைக்கி தான் சுத்தம் பண்ணியாச்சு சூப்பராக. ஏன்னா அந்த பக்கம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அதனால் இந்த பக்கமாக போயிருந்துருக்கு. அதனால் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சரி வாங்க, இன்றைக்கி என்ன எள்ளு பருப்பியில் நம்மகிட்ட இருக்குது. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். எள்ளு உருண்டை, எள்ளு பருப்பி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எள்ளு பருப்பி பாருங்கள், நல்லா மொறுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. எள்ளு பருப்பி நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்குது. எள்ளு உருண்டை இருக்குது, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். மற்றபடி புளித்தொக்கு, தக்காளி தொக்கு, மசாலா எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துலாமா? இன்றைக்கி வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடு. தம்பிக்கு வந்து காலேஜ் இருக்குதுன்ட்டான். காலேஜ் இருக்கிறதுனால அரிசி இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அவனுக்கு. பேங்க்கில் வேலை முடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டிப்பாக பேங்க் வேலையை முடிச்சோன்னே அப்படி கிளம்பிடுவான் காலேஜுக்கு. ஒரு 9 மணிக்கெல்லாம் அரிசி பருப்பு சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, சூப்பரான உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். மசாலா போட்டு நம்ம யோகாஸுடைய சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். மதியத்துக்கு வந்து கம்மங்கூழ் செஞ்சுருக்கிறேன். கம்மங்கூழ் செஞ்சு இங்கே பழைய சாப்பாடு இருக்குது. தயிர் கெட்டி தயிர், பால் கொட்டோம்னா தயிர் கரைச்சி கொடுத்துருலாம். சாப்பிட்டு கிளம்பிடுவோம். தம்பி வந்து கூழ் வந்து மதியத்துக்கு எனக்கு பாப்பாவுக்கெல்லாம் கூழ் தான் இப்போ குடிக்கிறோம். தம்பி கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம், அவன் சாப்பிடுவான். உருளைக்கிழங்கு தயிர் வேணால் தயிர் ஊற்றிக்கிட்டோம். சாப்பிட்டு கிளம்பிடுவான். நம்மகிட்ட வந்து இன்றைக்கி இவ்வளோதான் சாப்பாடு இன்றைக்கி செஞ்சாச்சு. நம்மகிட்ட மசாலா எல்லாமே ஆர்டர் பண்ணுங்கள். எல்லா மசாலாவும் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் வேணும். யோகாஸ் மசாலாவுக்கு தக்காளி தொக்கு, புளித்தொக்கு எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் கேட்டிருக்காங்க. இன்னும் அடுத்து அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே செஞ்சு காட்ட போகிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து அக்கா 1/2 கிலோ குவான்டிட்டி செய்யுங்க, 1/4 கிலோ குவான்டிட்டிக்கு எனக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதையும் செஞ்சு காட்டுறேன். வாங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம் இன்றைக்கி. இந்த வீடியோ எதுவும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இதே கமெண்ட்ஸை தொடர்ந்து கொடுங்க. நேற்று அக்கா நாங்கள் ஓட்டு போட்டுட்டோன்னு எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.